بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள், நம்மை எல்லாம் நல்வழிப்படுத்த வந்த இறைவனின் தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையை தங்களது வாழ்க்கை நெறியாக ஏற்று நடக்கும் அனைத்து நல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, பிரம்மாண்டமான இந்த மாவட்ட மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஹதீஸுகளை மறுப்பவர்கள் யார் என்கிற தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரை, குறிப்பாக தௌஹீத் ஜமாத்தினராகிய நம்மிடத்தில் அல் குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை தீர்மானிக்கின்றது. எந்த ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவன் இந்த இரண்டு அடிப்படைகளை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் இறைவனின் பார்வையில், இஸ்லாத்தின் பார்வையில் முஸ்லிமாக ஆகின்றான். அல் குர்ஆன் எந்த கருத்தை முன்வைக்கின்றதோ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் வழி தம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அதே போல அல் குர்ஆனுக்கு விளக்கமாக அதை விளக்குவதற்காகவே இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதராகிய நபிகள் நாயகம் இந்த திருமறை குர்ஆனுக்கு என்ன விளக்கம் அளித்தார்களோ அந்த விளக்கத்தையும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்று சொன்னாலே திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தின் போதனைகளும் தான் இஸ்லாம். இந்த இரண்டு அடிப்படைகளை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் தம்முடைய வாழ்வை அமைத்து கொள்பவன் தான் முஸ்லிம். இந்த பிரச்சாரத்தை, இந்த கொள்கை பிரச்சாரத்தை தான் கடந்த 30 வருடத்திற்கும் மேலாக தௌஹீத் ஜமாத்தினராகிய நம்முடைய அறிஞர் பெருமக்களால் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் கொள்கை பிரச்சாரமாக முன்னெடுத்து செல்லப்படுகிறது. திருக்குர்ஆன் வழி நடந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதல் படி நடக்க வேண்டும் என்றுதான் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கடந்த 30 வருடத்திற்கும் மேலாக நாம் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி தீவிரமான பிரச்சாரம் செய்யக்கூடிய, எந்த அளவிற்கு தீவிரமான பிரச்சாரம் என்றால், இந்த கருத்தை வலியுறுத்துகிற திருமறை குர்ஆன் வசனங்களை எல்லாம் எடுத்து ஓதி, வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயகூன லஹுமுல் கியரத்து மின் அம்ரிஹிம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அதில் சுய கருத்தை தெரிவிப்பதற்குரிய, சுய விருப்பம் கொள்வதற்குரிய உரிமை எந்த மூமினான ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை. உண்மையான முஸ்லிம்கள், உண்மையான மூமின்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்னதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஒன்றை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னமா கான கவுலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும்,
மூமின்களுக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வை நோக்கி வாருங்கள், அல்லாஹ்வின் தூதரை நோக்கி வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டால் ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்வதுதான் முஸ்லிம்களின் வேலை. அவர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருந்தால் இதோ அல்லாஹ் இவ்வாறு சொல்கிறான் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்லப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமிஅனா அத்தஅனா என்று கூற வேண்டும், கேட்டோம் கட்டுப்பட்டோம். இதோ இந்த வசனத்திற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய விளக்கம் இதுதான், நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல் இதுதான் என்று முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டால் சமிஅனா அத்தஅனா, கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்பவர்கள் தான் முஸ்லிம் என்று திருமறை குர்ஆன் குறிப்பிடுகிறது. இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து ஓதி இதைவிட இன்னும் அதிகமான வசனங்களை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் எந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்களோ அதன்படி உங்கள் வணக்க வழிபாடுகளை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எதுவும் நமக்கு தேவையில்லை. இமாம்களுடைய சொந்த கருத்துக்கள் நமக்கு தேவையில்லை, பெரியார்களுடைய வழிகாட்டுதல்கள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ அந்த பழக்க வழக்கமும் நமக்கு தேவையில்லை. ஊர் மக்களினுடைய நடைமுறையை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமறை குர்ஆனை பார்க்க வேண்டும், அதற்கு விளக்கமாக நபிகள் நாயகம் சொன்ன போதனைகளை பார்க்க வேண்டும். இதுதான் இஸ்லாம், இதன்படி நடப்பவர்கள் தான் முஸ்லிம் என்று பன்னெடுங்காலமாக பிரச்சாரம் செய்து வருகிற இந்த அமைப்பை பார்த்து தமிழகத்தில் அறிவு கொஞ்சம் கூட இல்லாத ஒரு சில அமைப்புகள் இந்த அமைப்பை நோக்கி மக்கள் சாறை சாறையாக ஈர்க்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டதின் விளைவாக என்று கூட சொல்லலாம். நாம் தமிழக மக்களுக்கு மத்தியில் எப்போது இந்த ஏகத்துவ கொள்கையை முன்வைத்தோமோ அப்போது இந்த கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு சாறை சாறையாக இந்த ஜமாத்திலே தங்களை இணைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு ஊரிலேயும் இணைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தமிழகம் முழுமைக்கும் லட்சோப லட்ச மக்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்மை எதிர்ப்பவர்களுடைய கூடாரம் காலியானது. தங்களுடைய கூடாரம் காலியாவதை பார்த்த நம்மை எதிர்க்கக்கூடிய அணியினர்கள் எப்படி இந்த கூட்டத்தை அடக்குவது? தௌஹீத் ஜமாத் சொல்லுகிற கொள்கையை நோக்கி சாறை சாறையாக மக்கள் செல்கிறார்கள். இளைஞர்கள் லட்சக்கணக்கிலே செல்கிறார்கள், ஆண்கள் கோடிக்கணக்கிலே செல்கிறார்கள். அவர்களை மிஞ்சக்கூடிய வகையில் பெண்கள் கூட்டம் குழுமுகிறது. இதை தடுக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த அமைப்பை பற்றி தவறான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு நாம் பிரச்சாரத்தை துவங்கிய 80களின் தொடக்கத்தில் இருந்தே பல்வேறு வகையான அவதூறு பிரச்சாரங்களை, அவதூறு விஷயங்களை நம்முடைய ஜமாத்தின் மீது அள்ளி இறைத்தார்கள். எண்ணற்ற அவதூறுகள். இன்றைக்கு ஒரு மாவட்ட மாநாடு என்று சொன்னால் அதற்கும் இடம் போதவில்லை, அது மாநில மாநாடாக காட்சி அளிக்கிறது என்று சொன்னால் இதையெல்லாம் பார்த்து எதிர்கூடாரங்கள் அமைதியாக இருப்பார்களா? வயிற்றெரிச்சல் எரியாதா? தங்களுடைய கூடாரங்கள் காலியாகிறதே என்று பொறாமைப்பட மாட்டார்களா? இதை தடுப்பதற்காகவே பல அவதூறுகளை செய்து வந்தார்கள். அப்படி எதிர்கூட்டாரங்கள் செய்கிற அவதூறுகளில் மிக முக்கியமான ஒரு அவதூறு தான் தௌஹீத் ஜமாத்தினர்கள் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹ்வின் தூதரின் பெயரால் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை கூட மறுத்து விடுகிறார்கள். இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கிற கூட்டம் என்ற ஒரு தவறான முத்திரையை குத்துகிறார்கள். இந்த விஷம பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய விஷம பிரச்சாரத்தினால் கொஞ்சம் கூட அவர்களுக்கு பலனே இல்லை. கடந்த தௌஹீத் வரலாறு எடுத்து பாருங்கள். தௌஹீத் ஜமாத்தின் மீது அவர்கள் எத்தனையோ பல அவதூறுகளை கடந்த காலங்களிலேயும் சொல்லியிருக்கிறார்கள். அவுளியாக்களை திட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏப்பா குரங்க பிடிச்சி அவுளியாங்கிறிய, யானையை அவுளியான்னு சொல்றிய, இதுவெல்லாம் இறைநேசர்களாக இருக்குமான்னு கேட்டா அவன் அப்படியே கேசனை திருப்பி போட்டான். குரங்கு ஏண்டா அவுளியான்னு சொல்றேன்னு கேட்டா பார்த்தீர்களா, நம்முடைய அவுளியாக்களை குரங்கு என்கிறார்கள். யானையை போய் ஏண்டா அவுளியாங்கிற அப்படின்னு கேட்டா பார்த்தீர்களா, நம்முடைய அவுளியாக்களை யானை என்று திட்டுகிறார்கள்.
இப்படி கடந்த கால வரலாறுகளை எத்தனையோ பல அவதூறுகளை சொல்லி பார்த்தார்கள். சொல்லி பார்த்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன? அவர்கள் அவதூறுகளை சொல்ல சொல்ல நம்மின் புறத்திலிருந்து ஏகத்துவ கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்ட கொள்கை சகோதர சகோதரிகள் விலகி சென்றார்களா? நம்முடைய பொதுக்கூட்டங்களுக்கோ மாநாடுகளுக்கோ வரக்கூடிய கொள்கை சொந்த பந்தங்களின் எண்ணிக்கை குறைந்ததா? அவதூறு சொல்பவர்களுக்கு அல்லாஹ் மூளை எடுத்து விட்டான். அவர்கள் சொல்ல சொல்ல நாம் வளர்ந்து வருகிற காட்சியை அவர்கள் கண் கொண்டு பார்ப்பதில்லை. இப்படி அவதூறு சொல்லியே இந்த கூட்டத்தை வளர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய உண்மை. அப்படித்தான் இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் ஹதீசுகளை எல்லாம் மறுக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மதிப்பு மரியாதையே கொடுப்பது கிடையாது. எந்த அமைப்பை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு? அவர்கள் என்ன காரணத்திற்காக இப்படி சொல்கிறார்கள் என்பதை என்னுடைய உரையின் இறுதியில் விளக்குகிறேன். முதலாவதாக, தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத்தை பார்த்து விரல் நீட்டி நீங்கள் ஹதீசுகளை மறுக்கிற கூட்டம் என்று சொல்வதற்குரிய தகுதி, அவ்வாறு சொல்வதற்குரிய திராணி நெஞ்செழுத்தம் தமிழகத்தில் எந்த அமைப்புக்காவது உண்டா? ஒரு அமைப்புக்கும் கிடையாது. என்ன காரணத்தினால் இப்படி சொல்கிறோம்? தமிழக மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வின் தூதரை பற்றி விலாவரியாக விளக்கி சொன்ன ஒரே அமைப்பு தௌஹீத் ஜமாத் என்கிற நம்முடைய அமைப்பு தான். நபிகள் நாயகத்தை பற்றி அடிப்படையான தகவல்களை கூட தெரியாமல் இருந்தது இந்த இஸ்லாமிய சமுதாயம். ரசூலுல்லாஹ் சொன்ன எத்தனையோ பல நபிமொழிகளை மறுத்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னதின்படி தங்களுடைய வாழ்க்கையை முஸ்லிம்கள் அமைத்துக் கொள்ளவில்லை ஆரம்ப காலகட்டங்களில். அப்படி அல்லாஹ்வின் தூதருடைய எண்ணற்ற நபிமொழிகள் மறுக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் காட்டித்தந்த, அவர்கள் சொல்லித்தந்த ஒவ்வொரு வழிமுறையையும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்து அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்ட ஒரே அமைப்பு தௌஹீத் ஜமாத். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். எத்தனை நபிமொழிகளை இந்த தமிழகத்தில் நாம் உயிர்ப்பித்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனை சுன்னத்துகள் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் நம்முடைய பிரச்சாரத்தின் விளைவாக கொண்டு வந்திருக்கிறோம். பட்டியல் போட முடியுமா? தொழுகைய முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ் சொன்னபடி அமைத்திருந்தார்களா? அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், சல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள். நம்முடைய தொழுகை இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் அல்லாஹ்வின் தூதர் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுதால் மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான். ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை எப்படி இருக்க, முஸ்லிம் சமுதாயத்துடைய தொழுகை எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் என்று நபிமொழிகளில் ஹதீசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதன்படி முஸ்லிம் சமுதாயத்துடைய தொழுகை இருந்ததா? ஷாஃபி என்று சொல்லிக்கொண்டும் ஹனஃபி என்று சொல்லிக்கொண்டும் மதுஹபுகளின் பெயரால் பிரிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னத்தை கூறு போட்டுக் கொண்டிருந்தார்கள் தமிழக முஸ்லிம்கள். அது எந்த அளவிற்கு பிரதிபலித்தது என்றால், தொழுகையினுடைய சட்ட புத்தகங்கள் எழுதுவார்கள். அவ்வாறு நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்கள் என்பதை விளக்க வேண்டிய சட்ட புத்தகத்திலும் கூட தொழுகை புத்தகம் ஷாஃபி, தொழுகை புத்தகம் ஹனஃபி. ஷாஃபிகள் எப்படி தொழ வேண்டும், ஹனஃபிகள் எப்படி தொழ வேண்டும், பெண்கள் எப்படி தொழ வேண்டும், ஆண்கள் எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஒரு முறையில் தொழுகையை நமக்கு கற்றுத் தந்திருக்க இந்த முஸ்லிம் சமுதாயத்தவர்கள் மதுஹபுகளின் பெயரால் பிரிந்து கிடந்தார்கள். ரசூலுல்லாஹ் தொழுகையில நெஞ்சில தக்பீர் கட்டினாங்கன்னு ஹதீஸ் இருக்கு. அதை பற்றி இந்த முஸ்லிம் சமுதாயம் கண்டுகொள்ளவில்லை, அதை நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஆளுக்கு எங்க வசதியோ அங்க கட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல நெஞ்சில தக்பீர் கட்டினாங்கன்னு இருக்கு, நீங்க வயசுல தக்பீர் கட்டுறீங்க, தொப்புல தக்பீர் கட்டுறீங்க? இல்ல எங்க இமாம் எங்களுக்கு இப்படித்தான் சொன்னார். ரசூலுல்லாஹ்வை மதித்திருந்தார்களா? அவர்கள் நபிமொழிக்கு மாற்றமான முறையில் தங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளும் போது அது பற்றி நாம் வினா எழுப்பினால் அதற்கு அவர்களின் வாயிலிருந்து வந்த பதில், எங்க இமாம் எங்களுக்கு இப்படித்தான் சொன்னாங்க, நெஞ்சில தக்பீர் கட்டணும்னு எங்க இமாம் சொன்னார், தொப்புல தக்பீர் கட்டணும்னு எங்க இமாம் சொன்னார். அப்ப நெஞ்சில தக்பீர் கட்ட வேண்டும் என்கிற அந்த ஒரு நபிமொழியை கூட நபிகள் நாயகத்தோடு அவர்கள் இணைக்கவில்லை.
ரசூலுல்லாஹ் இப்படித்தான் தொழுது இருக்கிறாங்க, அதன்படிதான் நாங்கள் தொழ வேண்டும் என்று முஸ்லிம்களின் வாயிலிருந்து வரவில்லை. இங்க இமாம்கள் எப்படி சொன்னாங்களோ அப்படி தொழுவோம் என்றுதான் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் இல்லை இல்லை, இமாம்களின் முறையை நாம் பார்க்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் இறைவனின் புறத்தால் தேர்வு செய்யப்பட்ட, இறைவனால் மார்க்கத்துடைய விளக்கம் அருளப்பட்ட நபிகள் நாயகம் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் தொழ வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்தது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். நெஞ்சில தக்பீர் கட்டுவதிலிருந்து, தக்பீர் தஹ்ரீமா கூறுவதிலிருந்து, தொழுகையில் என்னென்ன ஓத வேண்டும் என்பதிலிருந்து, ஒவ்வொன்றையும் விரல் அசைப்பதிலிருந்து ஒவ்வொன்றையும், ஒவ்வொரு நபிமொழியையும் முஸ்லிம் சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தது, அந்த சுன்னத்தை உயிர்ப்பித்தது தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத்தினராகிய நாம தான். அதுக்கு தானப்பா அடிச்சிங்க. உங்க பள்ளிவாசல்ல போர்டுகளை மாட்டி வச்சிருந்தீங்களா? என்ன போர்டு வச்சிருந்தீங்க? அதை ஏன் வைத்திருந்தீர்கள்? ஆரம்ப காலகட்டங்களில் எந்த சுன்னத்து ஜமாத் பள்ளிவாசலுக்கு போனாலும் அந்த போர்டு இருக்கும். ஒவ்வொரு தௌஹீதுவாதிகளையும் வரவேற்கக்கூடிய வரவேற்பு பலகையாக அந்த போர்டு மாற்றப்பட்டிருக்கும். என்ன போர்டு, என்ன அறிவிப்பு? இங்கே ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி என்று 4 மதுஹபுகளில் எந்த மதுஹபையும் சாராதவருக்கு இங்கே தொழ அனுமதி இல்லை. வச்சிருந்தீங்களா இல்லையா? தொப்பி போடாமல் தொழுபவருக்கு இங்கே அனுமதி இல்லை. நெஞ்சில் தக்பீர் கட்டி தொழுபவர்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. விரலை அசைத்து தொழுபவர்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. ஆமீன் சப்தமிட்டு சொல்பவர்களுக்கு எங்கள் பள்ளியில் தொழுவதற்கு அனுமதி இல்லை. இத்தனையையும் எழுதி ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் போர்டு மாட்டி வச்சிருந்தீங்களா இல்லையா? அதோடைய சுருக்கமா என்ன சொல்ல வந்தாங்க? ரசூலுல்லாஹ்வை அவங்க பள்ளியில் போய் தொழக்கூடாது. அவங்க போர்டு வச்சிருக்கிற சட்ட பிரகாரம் பார்த்தா ரசூலுல்லாஹ்வை அவங்க பள்ளியில் தொழ முடியாது. ரசூலுல்லாஹ் தொப்பி போடவில்லை. அல்லாஹ்வின் தூதர் விரலை ஆட்டத்தான் செய்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் நெஞ்சில தக்பீர் கட்டியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஷாஃபி இல்லை, ஹனஃபி இல்லை. இவங்க சொல்கிற 4 மதுஹபுகளில் எந்த மதுஹபும் கிடையாது. அப்ப யாருக்கு நீ போர்டு வச்சிருந்த? நாங்கள் நபி வழியை பின்பற்றுகிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக, எங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த போர்டு மாற்றப்பட்டது. போர்டு மாற்றுறது மட்டுமில்ல, ஆரம்ப காலகட்டங்களில் அதை தாண்டி நமக்கு தொழுவதற்கு இடமில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பள்ளியில் போய் தொழக்கூடிய எங்களுடைய சகோதரர்களை குண்டு கட்டாக தூக்கி ஹவுஸில் போட்டீங்களா இல்லையா? தொப்பி போடாம தொழுதா ஒரு பிளாஸ்டிக் தொப்பியை, நாத்தம் பிடிச்ச தொப்பி, அந்த பிளாஸ்டிக் தொப்பியை கொண்டு போய் தலையில மாட்டி விடுறது. விரலை ஆட்டி தொழுதா தொழுதுகிட்டு இருக்கும் போது இடது கையால தொழுகையில் விரலை ஆட்டுகிறவனுடைய விரலை பிடிப்பது, அதை ஒடிப்பது. இப்படியே கூட்டம் கூட்டமா வந்தா குண்டு கட்டா தூக்கி ஹவுஸ்ல தூக்கி போடுறது. எல்லா அட்டூழியத்தையும் நீங்கள் செய்தீர்கள். எதற்காக செய்தீர்கள்? எங்கள் மீது நீங்கள் ஏவிய அத்தனை வன்முறைகள், எங்கள் மீது நீங்கள் காட்டிய அத்தனை எதிர்ப்புகள் எந்த காரணத்திற்காக? உங்களுக்கும் எங்களுக்கும் சொந்த பகை இருக்கிற காரணத்தினால் அல்ல, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றணும் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வின் தூதர், அந்த அல்லாஹ்வின் தூதரை தான் பின்பற்ற வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த ஒரே காரணத்திற்காக எங்களின் மீதெல்லாம் வன்முறையை ஏவி விட்டு நாம ரசூலுல்லாஹ்வின் மீது தீராத பற்று கொண்டவர்கள் என்பதற்கு கடந்த கால வரலாறு சாட்சியாக இருக்க இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தௌஹீத் ஜமாத்தா ஹதீஸுகளை மறுக்கிற கூட்டம். யாரை பார்த்து யாரை சொல்றது? அதை சொல்வதற்குரிய தகுதி உங்களுக்கு இருக்கிறதா? நாங்கள் ஹதீஸுகளை மறுக்கவில்லை, அது வேறு விஷயம். அப்படி எங்களை பார்த்து கை நீட்டுவதற்குரிய தகுதி தமிழகத்தில் எந்த அமைப்புக்கும் இல்லை, ஒருத்தனுக்கும் கிடையாது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பாருங்க. ஆரம்ப காலகட்டங்களில் எத்தனையோ பல ஆரம்ப கால சகோதரர்கள் இருப்பீர்கள். அவர்களுக்கும் நமக்கும் எத்தனை தகராறுகள் நடந்திருக்கிறது, அவங்களுக்கும் நமக்கு எத்தனை அடி உதைகள் நடந்திருக்கிறது. அடி உதைகள் நடந்த அத்தனை விஷயத்திலையும் அடி வாங்கினது நம்மளா தான் இருப்போம். அப்பவும் சரி இப்பவும் சரி. வன்முறையில் கையில் எடுக்கக்கூடாது என்கிற குர்ஆனினுடைய பிரச்சாரம், நபிகள் நாயகத்துடைய பிரச்சாரம், அதை தீவிரமாக நம்புகிற ஒரே காரணத்திற்காக என்பதின் தொடக்கத்திலையும் சரி, ஊருக்கு 5 பேர் இருந்தமே அந்த காலகட்டத்திலிருந்து ஊர் 5 லட்சம் வந்ததுக்கு பின்னாலையும் வன்முறையை நாம தொட்டது கிடையாது.
அந்த எதிர்ப்புகள்லாம் எதுக்காக வேண்டி செஞ்சீங்க? எதுக்காக வேண்டி அடிச்சிங்க? எதுக்காக வேண்டி ஊர் நீக்கம் பண்ணீங்க? உங்க ஜமாத்தில் உள்ள பள்ளிவாசல் உள்ள காசு பணத்தை திருடிட்டோம்ங்கிறதுக்காக வேண்டிய எங்களை எதிர்த்தீங்க? முன்னோர்கள் நாங்கள் காலம் காலமாக காப்பாற்றின, காலம் காலமாக கட்டி வைத்து காப்பாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய முன்னோர்களின் மரபை உடைக்கிறார்கள். நபியின் பெயரை சொல்லி உடைக்கிறார்கள். ரசூலுல்லாவை பின்பற்றுவதற்கு வா, உன் முன்னோர்களுடைய பாதையை விட்டுவிடு என்கிறார்கள். ரசூலுல்லாவை பின்பற்றுவதற்கு வா, உங்கள் இமாம்களுடைய பாதையை விட்டுவிடு என்கிறார்கள். அதுக்கு தானப்பா எங்களை அடிச்சு எங்களை கொலை செய்யும் முயற்சி அளவுக்கு கூட சென்றீர்கள். எத்தனை பிரச்சாரம், எத்தனை நபிமொழிகள். தொழுகை என்கிற ஒரு விஷயத்திலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மகரிபுக்கு முன்னால முன் சுன்னத்து. நம்மளுடைய பிரச்சாரத்திற்கு முன்பு எவன் தொழுதுகிட்டு இருந்தான்? எவனை தொழுக விட்டீங்க நீங்க? தொழணும்னு ஒருவன் விரும்பினால் கூட அவன் தொழுகை தடை செய்வதற்குரிய வேலையை தான் பார்த்தீங்க. ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பாருங்க, மகரிப் பாங்க 6:30, இக்காமத்து உடன். என்னவா மகரிபுக்கு முன் சுன்னத்து கிடையாது. நம்ம இமாம்கள் அப்படித்தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதனால பாங்க சொல்லி முடிச்ச உடனே அங்க இக்காமத்தை சொல்லிடுறது. அதுக்காகவே 2 பேர், ஒருத்தர் பாங்கு சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் எப்பண்டா லாயிலாயில தான் சொல்லி முடிப்பாருன்னு சொல்லிக்கிட்டு அடுத்து இன்னொருத்தர் பாங்கு சொல்ல விடுறது, இன்னொருத்தர் இக்காமத் சொல்ல விடுவது. அதைத்தானே செய்தீர்கள். நபிமொழி எடுத்து காட்டணும். மகரிபுக்கு முன்னால் சுன்னத் தொழுகை உண்டு. நாம் பின்பற்றுவதற்காக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில், அல்லாஹ்வின் தூதருடைய பிரச்சாரத்தில், அல்லாஹ்வின் தூதருடைய செயல்பாட்டில் மகரிபு தொழுகைக்கு முன்னால் முன் சுன்னத்து உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், சல்லு கப்லல் மகரிப், மகரிபுக்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள், விரும்பியவர் மகரிபுக்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள் என்கிற அந்த நபிமொழியை, அந்த சுன்னத்தை தமிழக மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தி காட்டியது யார்? நாங்க இல்லையா? தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் இல்லையா? அல்லது இதை மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறதா? சொல்லுங்க நீங்க. இப்படி தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் காணாமல் போயிருந்த, மையத்தாக்கப்பட்டிருந்த எத்தனையோ பல சுன்னத்துகள், சஹர்பாங்கு நம்முடைய சமுதாயத்தில் நடைமுறையில் இருந்ததா? ரமலான் மாசத்துல நோன்பு நோற்போம். நோன்பு நோற்பதற்காக வேண்டி சஹர் நேரத்தில் சாப்பாடு சாப்பிடுவோம். அந்த சஹர் நேரத்தை உணர்த்துவதற்காகவே அல்லாஹ்வின் தூதர் செய்திருக்க ஒரு ஏற்பாடு தான் பாங்கு சொல்கிற ஒரு ஏற்பாடு. அது சுன்னத்து. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்று காட்டி தந்த இறைவழி, இறை தூதரின் வழி. அந்த சுன்னத்து முஸ்லிம்கள்ட்ட நடைமுறையில் இருந்துச்சா? சஹருக்கு பாங்கு சொன்னாங்களா? ஆளுக்கு அவன் ஊரில் என்னென்ன சொல்மொழி இருக்கிறதோ அதை சொல்லிக்கிட்டு இருந்தான். சஹர் நேரத்தில் தவறாமல் மைக்க போடுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்ன, தூங்கி கொண்டு இருப்பவர்களே எழுந்திருங்கள். இது யாரெல்லாம் ஒன்றை சொல்ல சொன்னது? ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னார்கள் அதை நீ செய்து காட்டினார்களா? அல்லது இன்னும் சில பள்ளிகளில், இன்னும் சில ஊர்களில் சஹர் நேரத்தில் நாகூர் அனிபா பாட்டை போட்டு விடுறது. இந்த கூத்துக்களை எல்லாம் அரங்கேற்றிக் கொண்டிருந்தார்கள் மார்க்கத்தின் பெயரால். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தை மௌத்தாக்குனது மட்டும் இல்லாமல், அதை கிடப்பில் போட்டது மட்டும் இல்லாமல், அல்லாஹ்வின் தூதரால் தடை செய்திருக்கிற இசை கலாச்சாரத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஊக்கப்படுத்தினீர்கள். அதையெல்லாம் ஒழித்து சஹர்பாங்கு நபிமொழி அதை சொல்ல வேண்டும், அந்த சுன்னத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து உயிர்ப்பித்தது யார்? நம்முடைய ஜமாத்து. இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தினருக்கு ஆயிரக்கணக்கான மர்கசுகள் இருக்கிறது. அத்தனை மர்கசுகளிலேயும் அல்லாஹ்வின் தூதரால் எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிற சஹர்பாங்கை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து இன்னும் பல முஸ்லிம்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். இந்த சுன்னத்து, இந்த நபிமொழி மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு எங்களுடைய பிரச்சாரம் காரணம் இல்லையா? அப்படிப்பட்ட எங்களை பார்த்து ஹதீசுகளை மறுப்பவர்கள் என்கிறீர்களா? ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கிறவங்கன்னு சொல்றீங்களா? இந்த குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா? யோசித்து பாருங்கள். ஃபித்ரா யாருங்க ஃபித்ரா கொடுத்துக்கிட்டு இருந்தா? எந்த முஸ்லிமும் ஃபித்ராவினுடைய சட்டத்தை அறிந்து வைத்திருந்தான்? முஸ்லிம்கள்ட்ட நம்முடைய பிரச்சாரத்திற்கு முன்பாக ஃபித்ரா என்று சொன்னால் அறியப்பட்டது எப்படி? ஃபித்ரானாலும் சரி, ஜக்காத்தினாலும் சரி, அதை இமாமுக்கு கொடுக்கணும், மோதினாருக்கு கொடுக்கணும், அப்படிதான் பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. என்ன அவுட் கோயிங் போனாலும் அது ஃபர்ஸ்ட் இமாமுக்கு தான் போகும், மோதினாருக்கு போகும். அவங்க 2 பேர் வழியாக தான் சமுதாயத்தை போய் சேரும்.
அப்படிதான் இந்த சமுதாயத்தை கட்டமைத்திருந்தார்கள். அப்ப ஃபித்ரான இமாமுக்கு கொடுக்கிறது, மோதினார் கொடுக்கிறது, நம்மளா விரும்பி கொடுக்கிறது, 5 10 1 ரூபா 2 ரூபா நம்ம எவ்வளோ விரும்புகிறோம் அவ்வளவுதான். இப்படித்தானப்பா ஃபித்ராவை பற்றி முஸ்லிம்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த ஆலிம் வர்க்கம் ஃபித்ராவை இப்படித்தான் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த தவறான கருத்தாக்கத்தை உடைத்தெறிந்து அல்லாஹ்வின் தூதரின் காலத்தில் எத்தகைய ஃபித்ரா கொடுக்கிற நடைமுறை, ரமலான் தர்மம், நோன்பு பெருநாள் தர்மம், ஃபித்ரா எனப்படுகிற நோன்பு பெருநாள் தர்மம் நபியல்லாஹின் காலத்தில் எந்த நடைமுறையில் இருந்ததோ அதை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தோம். ரசூலுல்லாஹ் எதனை போதித்தார்களோ ஃபித்ரா தொடர்பாக, ஜக்காத் தொடர்பாக, அதை முஸ்லிம்களுக்கு மத்தியில் கொண்டு வந்தோம். நீ விரும்பின 5 10 கொடுப்பது ஃபித்ரா அல்ல. ஒருத்தனுக்காக வேண்டி கொடுத்தா பத்தாது, நீ விரும்பிய நபர்களுக்கு கொடுத்தால் போதாது. ஏழை எளிய மக்களை தேடி பெருநாள் தினத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக கழிப்பதற்கு, அவருடைய பசியை ஆற்றக்கூடிய வகையில் அல்லாஹ்வின் தூதர் இவ்வளவு கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை எல்லாம் எடுத்துரைத்து ஃபித்ரா கொடுக்க வைத்தது இந்த ஜமாத். அந்த விழிப்புணர்வை முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தியது இந்த ஜமாத். விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, அதை முஸ்லிம்களுடைய நடைமுறையிலையும் நாம் கொண்டு வந்தோம். எப்படி கொண்டு வந்தோம்? அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் ஃபித்ராவை பற்றி அல்லாஹ்வின் தூதர் எந்த நபிமொழியை சொல்லி தந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்துரைத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் அதை அறிய செய்து கடந்த 3 வருஷத்தில் 2014 என்கிற ஒரு வருடத்தில் மட்டும் 1,02,00,000 ரூபாய் ஃபித்ரா கொடுத்திருக்கிறோம். 2015 1,21,00,000 கொடுத்திருக்கிறோம். இந்த கடந்த 2016 இந்த 2016 1,27,00,000 ஜக்காத்துல் ஃபித்ர் என்கிற நோன்பு பெருநாள் தர்மத்தை கொடுத்திருக்கிறோம். எப்படிப்பா இப்படி முஸ்லிம்கள் கொடுத்தார்கள்? தலைமை சார்பாக மட்டும், அது போக கிளைகள் தனி, மாவட்டங்கள் தனி. கற்பனை பண்ணி பார்த்துக்க, முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஃபித்ரா தொடர்பாக எப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது யாரால் ஏற்படுத்தப்பட்டது? முஸ்லிம் சமுதாயத்திற்கு தமிழக அரங்கில் இப்படிப்பட்ட ஒரு மரியாதையை, இத்தகைய ஒரு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்தது யார்? குல்லாவை போட்டுக்கிட்டு உன் வயிற்ற மட்டும் நிரப்பிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டமா? எங்கடா சாவுகளும் எப்போ போய் பாத்தியா ஓதலாம் என்று தேடி தேடி தேடியே அலைந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டமா? இன்றைக்கு எந்த விரல்கள் எங்களை பார்த்து இது ஹதீஸை மறுக்கிற கூட்டம் என்று நொண்டிச்சாக்கு சொல்வதற்காக விரல்கள் நீளுகிறதோ அவர்களா? அவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பற்றியும் கவலை இல்லை, முஸ்லிம் உம்மத்தை பற்றியும் கவலை இல்லை. எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், என்ன பிரச்சாரம் பண்ற, எதையும் சிந்திப்பதில்லை. அவர்களுடைய ஒரே சிந்தனை வருமானம், அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய வயிற்று பிழைப்பு. அந்த வயிற்று பிழப்பில் தௌஹீத் ஜமாத்காரன் மண்ணள்ளி போடுறானேங்கிற கொதிப்பு. அதுக்கு என்ன செய்யறது? எதை சொன்னா முஸ்லிம்கள் இந்த அமைப்பை வெறுப்பார்கள், எதை சொன்னா இந்த அமைப்பிலிருந்து வெளியே போவான் என்று அவன் மூளை யோசிக்குது. அது ஃபாத்தியா சோறு சாப்பிட்ட மூளை தானே. அது வாழைப்பழம் அப்படியே பாத்தியா, கத்தம் பாத்தியா, நேர்ச்சா அப்படியே போன கூட்டம். அந்த வெந்து போன மூளை அவனுக்கு என்ன சொல்லியிருக்கு? ஒரு பிட்டை போட்டு பார்ப்போம். என்ன? தௌஹீத் ஜமாத்து ஹதீஸுகளை எல்லாம் மறுக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதையெல்லாம் கட்டாசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நீ எப்படி சொல்லலாம்? உனக்கு சொல்லத்துக்குரிய தகுதியே இல்லையே. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னத்தை தமிழக மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்துவதற்கு நீ பாடுபட்டிருக்கிற? எத்தனை ஹதீஸுகளை நீங்கள் மறுத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கபர் முட்டிகள் ஹதீஸுகளை மறுக்கிறாங்க, நம்மளை பார்த்து சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் கபர் கட்டது கூடாதுன்னு ஏராளமான ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறாங்க. லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். அல்லாஹ் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் சபிப்பானாக. அவர்கள் தங்களது நபிமார்களின் அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலமாக மாற்றிக்கொண்டார்கள். யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவதற்கு அவர்கள் செய்த தர்கா வழிபாடு, கபர் வழிபாடு, சமாதி வழிபாடு தான் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவதற்கு காரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. கபர் கட்டக்கூடாதுன்னாங்க. இறந்தவனுடைய மண்ணறைக்கு மேலே சமாதி என்று ஒரு பெரிய கட்டடத்தை எழுப்புவதோ, அதை வழிபாடு செய்வதற்குரிய இடமாக ஆக்குவதோ அறவே கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஏராளமான நபிமொழிகளில் தடுத்திருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள்.
அந்த நபிமொழிகளை எல்லாம் மண்ணோடு மண்ணா புதைச்சா தானப்பா நீ தர்கா வழிபாட்டை ஆதரிக்க முடியும். ஒரு முஸ்லிம் தர்கா வழிபாட்டை ஆதரிக்கிறான் என்றால் எப்போது சாத்தியம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வின் தூதருடைய எச்சரிக்கையை நான் கவனத்தில் கொள்ள மாட்டேன். எங்க முன்னோர்கள் எந்த மரபை எங்களுக்கு சொல்லி தந்தாங்களோ, எங்க பெரியார்கள் எங்களுக்கு எத்தகைய கலாச்சாரத்தை பயிற்றுவித்தார்களோ அதைத்தான் செய்வோம் என்கிற இருமாப்பு கொண்ட ஒருவனால் தான் இது முடியும். ரசூலுல்லாஹ்வை பற்றி கண்டு கொள்ளாத ஒருவனால் தான் தர்கா வழிபாடு செய்ய முடியும். அப்படி நீங்கள ஹதீஸ்களை மறுக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது எனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம் நீங்கள். மதுஹபவாதிகள், தர்காவாதிகள், சமாதியை வழிபடக்கூடிய கூட்டம். அந்த சமாதிகளை ஹதீஸ்களை மறுத்து சமாதிகளை வழிபட்டு கொண்டிருக்கிற அந்த கூட்டம் தௌஹீத் ஜமாத்தை பார்த்து கையை நீட்டலாமா? இந்த இளைஞர்கள், இந்த சமூகம் எப்படி இருந்தது? மார்க்கத்தினுடைய பற்றே இல்லாமல் இருந்தது. எத்தனையோ பல விஷயங்களில் இஸ்லாத்தினுடைய போதனை என்ன என்பதை அறியாதவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு போதனையிலையும் சொல்லிக் கொடுத்து பெண்களை எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தீங்களா இல்லையா? இந்த மதுஹபவாதிகளை பார்த்து கேட்கிறோம், சமாதி வழிபடக்கூடிய கூட்டத்தை பார்த்து கேட்கிறோம், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, அவங்க வீட்டிலேயே கிடக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அனுமதித்த நபிமொழிகளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மறுத்தீர்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தம்னஉ இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கிற பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள். உங்களுடைய மனைவிமார்கள் உங்களிடத்தில் பள்ளிவாசலுக்கு வர அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்க, தடுக்காதீங்க. ரசூலுல்லாஹ் இந்த உத்தரவை பிறப்பித்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய தொழுகைகளின் போதும் 5 நேர தொழுகைகளின் போதும் சஹாபிய பெண்மணிகள் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கினார்கள். இந்த சுன்னத்தை மறுத்தது யாரு? நம்மை பார்த்து இன்றைக்கு எந்த கூட்டம், எந்த வாய் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் என்று சொல்கிறதோ அந்த மூளை வந்து போன கூட்டம் தான் சொல்கிறது, பெண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு வர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இதுக்கு பேர் தானப்பா ஹதீஸை மறுக்கிறது. பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், அவர்களுக்கு மத வழிபாட்டு உரிமை இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வருவது மட்டுமல்ல, பிரச்சாரமும் செய்யலாம் என்கிற திருமறை குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வும் பெண்களுக்கு எத்தகைய பிரச்சார உரிமையை வழங்கியிருக்கிறார்களோ அதை தமிழக மக்களுக்கு மத்தியில் அமுல்படுத்தியது இந்த அமைப்பு ஒன்றுதானப்பா. திருக்குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வும் அனுமதித்திருக்கிற பெண்களுக்கான பிரச்சார உரிமையை, அவர்களுக்கான வழிபாட்டு உரிமையை ரசூலுல்லாஹ் சொன்னபடி அவர்களை பின்பற்றி அந்த உரிமைகளை பெண்கள் சமூகத்திற்கு வழங்குவது யார்? ஆலிம்கள் கூட்டமா? மதுஹபவாதிகளா? தர்காவை வழிபடக்கூடிய கபர்முட்டி கூட்டமா? என்றைக்கு இந்த பெண்களுக்கு மத்தியில் எழுச்சி ஏற்பட்டது? எப்போது தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரச்சாரம் மக்களை போய் சென்றடைந்ததோ, ஒவ்வொரு வீட்டினுடைய கதவை தட்டியதோ, ஒவ்வொரு பெண்களுடைய சிந்தனையில் போய் பதிந்ததோ அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வின் மகத்தான கிருபையால் இப்படிப்பட்ட மாபெரும் பெண்கள் புரட்சி ஏற்பட்டுச்சு. அலை கடலான பெண்கள் திரண்டு வருகிறார்கள், பிரச்சார கூட்டத்திற்கு வருகிறார்கள், பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அவர்களும் தங்களுடைய மார்க்கம் அனுமதித்த வரைமுறைகளுக்கு உட்பட்டு பிரச்சாரம் செய்கிறார்கள். இதையெல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இந்த சுன்னத்துகளை, இந்த நபிமொழிகளை, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய கலாச்சாரத்தை முஸ்லிம்களுக்கு மத்தியில் உயிர்ப்பித்தது தௌஹீத் ஜமாத். இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஷவ்வால் மாசத்தில் 6 நோன்பு, அதை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சா? நோன்புனாலே ரமலான் நோன்பு தான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு என்று முஸ்லிம் சமுதாயம் நினைத்தது. இல்லை இல்லை, ரமலான் நோன்பு அது கடமையான நோன்பு. அதை தாண்டி அல்லாஹ்வின் தூதரால் நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிற எத்தனையோ பல நஃபீலான நோன்புகள் இருக்கிறது. அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது, ஷவ்வால் மாதத்தினுடைய நோன்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் நாம் நோக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் நோற்றிருக்கிறார்கள், அதனுடைய சிறப்பு இழத்துரைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பெண்ணும் பெரிய ஒரு கூட்டம் இந்த சுன்னத்துகளை எல்லாம் தமிழகத்தில் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதனுடைய பின்னணியில் தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் ஒன்றே காரணம். நம்முடைய மர்கசுகளில், தமிழகத்தின் எத்தனையோ பல மர்கசுகளில் ரமலான் நோன்பு நோக்கிற நோன்பாளிகளுக்கு எப்படி இஃப்தார் ஏற்பாடு செய்கிறோமோ அதே போல அரஃபா நோன்பு திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஷவ்வால் மாதத்தினுடைய 6 நோன்பு நோற்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இப்படி அல்லாஹ்வின் தூதரால் ஆர்வமூட்டப்பட்ட அத்தனை நபிமொழிகளுக்கும்,
அத்தனை உபரியான நஃபிலான நோன்புகளை நோற்பவர்களுக்கும் இஃப்தார் ஏற்பாடு செய்யும் அளவு இந்த நபிமொழி முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஆழ பதிந்திருக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய கிருபையால் தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம். இப்படிப்பட்ட அமைப்பை பார்த்து ஹதீஸுகளுக்காகவே பாடுபட்ட இன்னும் சொல்லதா இருந்தால் தமிழகத்தில் அறிவுஜீவிகள் என்று ஒரு சில நபர்கள் சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வின் தூதரால் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற எத்தனையோ பல சட்டங்களை விமர்சனம் பண்ணாங்க. தமிழக அரங்கில் அது ஒரு பெரிய விவாத பொருளாக அமைத்தார்கள். காட்டுமிராண்டித்தனமான மார்க்கம் என்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த இஸ்லாத்தின் மீது ஏற்படுத்துவதற்காக நபிகள் நாயகம் சொன்ன குற்றவியல் சட்டங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கும் செய்தார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். திருடினால் கையை வெட்ட வேண்டும் என்கிற குற்றவியல் நடைமுறை, விபச்சாரம் செய்வதற்குரிய தண்டனைகள், கொலை செய்தவனுக்கு அரசாங்கத்தின் சார்பாக அவனுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டிருக்கிற தண்டனைகள், இவர்களையெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இதற்கு அறிவுபூர்வமாக பதிலளித்து ரசூலுல்லாஹ் எந்த சட்டத்தை இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கினார்களோ அதுதான் மனித சமுதாயத்திற்கு ஏற்ற வழிமுறை, மனிதர்கள் வாழ்வதற்கு இசைந்த ஏதுவான வழிமுறை என்பதை அறிவுபூர்வமான வாதங்களை வைத்து பிரச்சாரம் செய்தது யார்? யார் பிரச்சாரம் பண்ணா? யாராவது மார்தட்டி கொள்ள முடியுமா? அந்த உரிமை சொந்தம் கொண்டாட முடியுமா? ஆலிம்சாக்களுக்கு நம்மை எதிர்ப்பதை மட்டுமே பிழைப்பாக கொண்டு செயல்படுகிற போலி மதகுருமார்களுக்கு அறிவுபூர்வமான வாதம்னால என்னன்னு தெரியாது. அறிவுக்கும் அவங்களுக்கும் ஆகாத வித்தியாசம். அவங்க எப்படி இந்த அறிவுபூர்வமான வாதங்களை எல்லாம் முன்வைத்து இதுதான் மனித சமுதாயத்திற்கு ஏற்ற வழிமுறை என்பதை நிரூபித்திருப்பார்கள்? அவர்களும் இதை கண்டுகொள்ளவில்லை. போலி தௌஹீத்வாதிகள், நாங்களும் மக்களுக்கு தௌஹீதைத்தான் எடுத்து சொல்கிறோம் என்று போலி வேடம் போடக்கூடிய, தௌஹீதின் பெயரால் மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த கூட்டமும் தங்களுடைய கொள்கை சகோதரர்களுக்கு அன்பு மடல் எழுதுவதோடு தங்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்தி கொண்டார்களே தவிர அறிவுஜீவிகளால் இஸ்லாத்தினுடைய எந்த சட்டம் விமர்சிக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த எந்த வழிமுறை விமர்சிக்கப்படுகிறதோ அதற்குரிய பதில் வழங்கப்பட்டதா? இன்னும் ஒரு சில பேர் தொப்பியை போட்டுக்கிட்டு கர்ண கொடூரர்களாக நமக்கு காட்சி அளிக்கிறார்களே, பேச ஆரம்பித்தாலே கஜகஸ்தானில என்று பேச ஆரம்பிக்கிறார்களே, இந்திய நாட்டில் இருக்கிற மக்களை பற்றியோ தமிழகத்தில் அல்லல் படுகிற முஸ்லிம்களை பற்றியோ கொஞ்சம் கூட சிந்தனை கொள்ளாமல், இவர்களின் கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்ளாமல் வானளாவிய அளவுக்கு பந்தல் கட்டுகிற இன்ன பிற பேச்சாளர்கள் அறிவுபூர்வமான வாதத்தை முன்வைத்து நபிகள் நாயகம் விமர்சிக்கப்பட்ட காலகட்டத்தில் குரல் கொடுத்தார்களா? நீங்கள் விமர்சிப்பது தவறு. ரசூலுல்லாஹ் எந்த வழிமுறை இந்த சமுதாயத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு சொல்லித் தந்தார்களோ அதுதான் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற வழிமுறை என்பதை நிரூபித்தார்களா? இல்ல. எல்லாம் கப்சிப்பா அவங்க பாட்டு அவங்க வேலையை யாரையோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்பதை போன்றுதான் ஒவ்வொரு அமைப்பினர்களும் செயல்பட்டார்கள். அப்போதும் களத்தில் இறங்கி எவனெல்லாம் தான் அறிவுஜீவி என்று மாரடித்துக் கொண்டானோ, பெருமை அடித்துக் கொண்டானோ அவர்களை எல்லாம் விவாதத்துக்கு அழைப்பதற்கும் அழைத்து அவர்களை விவாத களத்தில் சந்தித்த அமைப்பும் இந்த அமைப்பை தாண்டி வேறு யாரு? அவன் எதுக்கு நாங்கள் விவாதத்துக்கு கூப்பிட்டோம்? ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன சட்டத்தை விமர்சிப்பது ரசூலுல்லாஹ்வை விமர்சிப்பதற்கு சமமானது. அப்படி விமர்சிப்பதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். எங்கள் உயிரை விட மேலாக நான் நேசிக்கிற ரசூலுல்லாஹ்வை, அவர்கள் மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிற சித்தாந்தத்தை எவன் விமர்சித்தாலும் அவனுக்கு தர்க்க ரீதியிலாக பதில் சொல்வதற்குரிய கடமையையும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அதை நிறைவேற்றியது தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத். அவளது குர்ஆன், அவன் ஒரு பக்கம் கிளம்புனான், குர்ஆன் மட்டும் போதும், நபிகள் நாயகமே தேவையில்லைன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகள் தேவையில்லைன்னு சொன்னான். எல்லாவற்றையும் நாங்கள் குர்ஆனிலிருந்தே பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு கூட்டம் தோன்றியது தமிழகத்தில். தோன்றியது என்று ஒரு வரியில் சொல்லி முடித்துவிட முடியாது, கொக்கரித்தது. அப்போது அந்த அஹ்லுல் குர்ஆனை சந்தித்தது யாரு? குர்ஆன் மட்டும் போதும், ரசூலுல்லாஹ் தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் உருவானானே, அந்த கூட்டம் தன்னுடைய பிரச்சாரத்தினால் பல அப்பாவி முஸ்லிம்களை ஏமாற்றினானே,
ஓன் கூடாரத்தில் இருந்தும் பல நபர்களை காலியாக்கினானே, அவனை எதிர்கொண்ட திராணி உனக்கு இருந்துச்சா? தமிழக தௌஹீத் வரலாறுல அவர்களை எதிர்கொண்டதாக எங்களை தவிர்த்து ஒரு ஆளை நீ காட்டு. அறிஞர் பிஜேவை தவிர்த்து, தௌஹீத் ஜமாத்தை தவிர்த்து, இதோ இப்படிப்பட்ட ஒரு மகா அறிவாளி இருக்கிறார், இவர் அஹ்லுல் குர்ஆனை குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்ன வழிகேடனை எதிர்கொண்டார், காட்ட முடியுமா? நீ ரசூலுல்லாஹ் நேசத்தை பத்தி பேசுறீங்களா? ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கூட்டணி, ரசூலுல்லாஹ்வை விமர்சிக்கும் போது உங்கள் சொத்தை பாதுகாத்துக் கொண்டிருந்தீர்கள். நபிகள் நாயகம் அவர்களுடைய பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைப்பதற்கோ அவருடைய கண்ணியத்தை நிலைநாட்டுவதற்கோ ஒரு துரும்பை கூட நீங்கள் அசைத்து போடவில்லை. இப்படி எல்லா வகையிலையும் ரசூலுல்லாஹ்வை தமிழகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலையும் கொண்டு போய் சேர்த்தது இந்த ஜமாத். எப்படி இருந்தார்கள் இந்த மக்கள்? 80களுடைய துவக்கத்தில் எல்லாம் இப்படிப்பட்ட கூட்டத்தை பார்க்க முடியுமா? இதைவிட பிரம்மாண்டமான கூட்டங்கள் எல்லாம் நம்முடைய ஜமாத் கண்டுவிட்டது. ஆனால் 80களுடைய துவக்கத்தில் யாருடைய பிரச்சாரத்திற்கும் இப்படிப்பட்ட கூட்டம் கூடியது கிடையாது. காரணம் என்ன? அவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலேயும் ரசூலுல்லாஹ் எப்படி போய் சென்றடைய வேண்டுமோ அப்படி சென்றடையவில்லை. சினிமா நடிகன் தான் போய் சென்றடைஞ்சிருந்தான், சினிமா பைத்தியக்காரனா தெரிந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு எப்படி கபாலிடா நெருப்புடான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறானோ அது மாதிரிதான் ஒவ்வொரு காலத்திலையும் தன்னை முகம்மதுன்னு பேர் வைத்திருந்தும் கூட ரஜினி முகமதுன்னா, அப்துல்லான்னு பேர் வைத்திருந்தான், அட்டஹாஸ் அப்துல்லானா. இப்படி சினிமா நடிகர்களுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த இளைய சமுதாயத்தை, ஒரு மிகப்பெரிய முஸ்லிம் உம்மத்தை சினிமா மாயையிலிருந்து மீட்டு நடிகனுக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த அந்த அழிவை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை எங்களுக்கு ரசூலுல்லாஹ் தான் தலைவர், அந்த தலைவர் எந்த பாதையில் சென்றாரோ அந்த பாதையில் தான் நானும் செல்வேன், அதே பாதையில் மரணிப்பேன் என்று சூழலைக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணுமே. அந்த வேலையை நீங்க செஞ்சீங்களா? நாங்க செஞ்சோமா? இப்படி தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகத்தை கொண்டு போய் சேர்த்ததும், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை கொண்டு போய் சேர்த்ததும், அதை ஒவ்வொரு வீடுகளில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை உயிர்ப்பிக்க வைத்ததும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தாக இருக்க இந்த ஜமாத்தை நோக்கி சொல்கிறார்கள், உங்க ஹதீஸ்ல மறுக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா? ஹதீஸ்ல மறுக்கிறாங்கன்னு ஏன் சொல்றாங்க? எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா அதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தௌஹீத் ஜமாத்தினராகிய நம்முடைய நிலைப்பாடு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை விளக்குவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட, இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர். அந்த இறை தூதர் நமக்கு என்னென்ன அறிவுரைகளை எல்லாம் வழங்குகிறார்களோ அந்த அறிவுரை குர்ஆனுக்கு விளக்கமாக தான் இருக்கும். குர்ஆனை விளக்குவதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர் குர்ஆனுக்கு மாத்தமா பேசுவாங்களா? ஒரு காலத்திலையும் பேச மாட்டாங்க. குர்ஆனுக்கு முரணாக குர்ஆனுடைய வசனத்தை நேரடியாக மோதக்கூடிய வகையில் அல்லாஹ்வின் தூதர் பேச மாட்டார்கள். ஏனென்றால் இறைவன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், அன்சல்னா இலைக்க ذிக்ர லிதுபய்யின லின்னாஸ் மா நுஸில இலைஹிம். நபியே, இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம் ஏன் அருளினோம் என்று சொன்னால் இதை மக்களுக்கு நீங்கள் விளக்கி தர வேண்டும், அதற்குத்தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு நாம கொடுத்தோம். அப்போ குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுக்கு அருளப்பட்டது என்றால் குர்ஆனை அல்லாஹ்வின் தூதர் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு விளக்கணும், அதுக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த முஹம்மது தம்முடைய மனோயிச்சையின்படி பேச மாட்டார், பேசினால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட இறைச்செய்தியை தான் பேசுவார்கள். மார்க்கத்தை விளக்குவதற்காக வந்த ரசூலுல்லாஹ் அவர்கள் மார்க்கத்தினுடைய விளக்கமாக எதையெல்லாம் சொன்னார்களோ அவைகள் அனைத்தும் இறைச்செய்தி. இறை செய்திகளுக்குள்ள முரண்பாடு இருக்காது. இறை செய்தினா என்ன? அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு அர்த்தம். குர்ஆனும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. குர்ஆனுக்கு விளக்கமாக ரசூலுல்லாஹ் சொன்ன விளக்கங்களும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகளுக்குள்ள முரண்பாடு இருக்குமா? ஒரு காலத்திலும் முரண்பாடு இருக்காது. அல்லாஹ் சவாலாகவே குர்ஆன்ல நமக்கு சொல்லி தருகிறான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் கல்ஃபி. இந்த குர்ஆனுக்கு முன்னும் சரி பின்னும் சரி முரண்பாடு கிடையாது, தவறுகள் கிடையாது. ஏன் கிடையாது? தன்சீலும் மின் ஹக்கீமின் ஹமீத்.
புகழுக்குரிய ஞானமிக்க அல்லாஹ்விடமிருந்து இது அருளப்பட்டது. நான் கொடுத்தேன், அதனால தான் இதில் முரண்பாடு இல்லைங்கிற அல்லாஹ். அப்போ அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்திகளுக்குள் முரண்பாடு இருக்காது என்பதுதான் அடிப்படை. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் இந்த குர்ஆனுக்கு எந்த காலத்திலையும் மோதாது. அப்படி மோதினால் எந்த விளக்கமும் கொடுக்க முடியாத அளவுக்கு குர்ஆனோடு நேரடி மோதலை, நேரடியாக முரண்படக்கூடிய போக்கை ஒரு செய்தி கடைபிடிக்கும் என்று சொன்னால் அந்த செய்திக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு முடிவெடுக்கணும். அதைத்தான் நாம் முடிவெடுக்கிறோம். இதுதான் ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அறிஞர் பெருமக்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் விட மேலாக இந்த வழிமுறையை தான் ரசூலுல்லாஹ்வும் நமக்கு சொல்லி தந்தாங்க. அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான செய்தி. அதில் அல்லாஹ்வின் தூதர் நமக்கு இத்தகைய அற்புதமான வழிமுறையை சொல்லித் தருகிறார்கள். இதா சமிஅத்துமுல் ஹதீஸ அன்னி, என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் செவியுறுகிறீர்கள், என்னை பற்றி ஒரு செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள். துன்கிருஹு குலூபுக்கும் வ தன்ஃபிரு அஷ்ஆருக்கும் அப்ஷாருக்கும், என் பேரில் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படுது, கேட்டாலே உங்களுடைய உள்ளம் வெறுத்து விடுகிறது, உங்களுடைய உணர்வுகள் அதற்காக இணங்கவில்லை, உங்களுடைய உள்ளங்கள் வெறுக்கும்படி என்னை பற்றி ஒரு செய்தி சொல்லப்படுமையானால் தரவுன அன்னஹு மின்கும் பஈத், உங்களோடு அதை பொருத்தி பார்க்கும்போது நீங்களே அதை சொல்லியிருக்க மாட்டீர்கள், அந்த செய்தியை விட்டு நீங்கள் தூரமானவர்கள் என்று கருதுவீர்களானால் ஃபான அபாதுக்கும் மின்ஹு, எனக்கும் அந்த செய்திக்கும் சம்பந்தம் இல்லை. என் பேரில் சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அதை உங்களுடைய உள்ளம் ஏற்க முடியாத அளவுக்கு மோதல் போக்கை கடைபிடிக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, ஆபாசமாக இருக்கிறது, குர்ஆனோடு தெள்ள தெளிவாக மோதுகிறது. இதன் காரணத்தினால் உங்களுடைய உள்ளம் ஏற்க மறுக்கிறது. அப்படி என்றால் அந்த செய்திக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. என் பேரில் சொல்லப்பட்டாலும் நான் அந்த செய்தியை சொல்லவில்லை என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த அளவுகோல் என்ன? ரசூலுல்லாஹ் பேரில் ஒரு செய்தி சொல்லப்படுதா? நபிகள் நாயகத்தில் பேரில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை செய்திகளையும் ஏற்றுவிட முடியாது. அது குர்ஆனுக்கு இணக்கமாக இருக்கணும், குர்ஆன் வசனத்தை விளக்குகிற வகையில் இருக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு ஏற்றதாக இருக்கணும், ஆபாசம் இருக்கக்கூடாது, அசிங்கம் இருக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அது ஹதீஸ். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ஹதீஸே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது ஹதீஸ் கலையில் சொல்லப்பட்டிருக்கு, இமாம்கள் கடைபிடிச்சிருக்கிறாங்க. சஹாபா பெருமக்களும் கூட எத்தனையோ பல செய்திகள் அவர்களுக்கு நபிகள் நாயகத்தின் பெயரால் சொல்லப்படும் போது ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜோடு பொருத்தி பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இமேஜுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்களே, குர்ஆனுக்கு விளக்கமாக தானே நபி பேசுவாங்க, குர்ஆனுக்கு மோதுகிற வகையில் முரண்படுகிற வகையில் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்களே என்று மறுத்து விடுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்களிடத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுது, இன்னல் மையித்த லயு அல்லபு பி புக்காய் அஹ்லிஹி, குடும்பத்தார் அழுகுறதுனால மையத்துக்கு வேதனை இப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருத்தர் இறந்து போய் கிடக்கிறாரு, அவங்க குடும்பத்தாரெலாம் அழுதாங்கன்னா அதனால அவங்க அழுகிறதுனால மையத்துக்கு வேதனை, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னதாக சஹாபாக்கள் ஆயிஷா அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்போ ஆயிஷா அவங்க சொல்றாங்க, வல்லாஹி மா காலஹு ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபிகள் நாயகம் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்? வலா தஸிரு வாசிரத்து விஸ்ர உக்ரா, ஒருவர் செய்த பாவத்திற்கு இன்னொருவர் தண்டனை அனுபவிக்க மாட்டார். அவன் என்ன பாவத்தை சம்பாதிக்கிறானோ அந்த தண்டனை தான் அவன் பெறுவானே தவிர எவனோ ஒருவன் குற்றம் செய்கிறான் தண்டிக்கப்படுவது வேறு நபன். இது இப்படிப்பட்ட கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை. குர்ஆன் இந்த கலாச்சாரத்தை மறுக்கிறது. அவன் செய்த பாவத்திற்கு தான் அவன் தண்டனை அனுபவிப்பான், இன்னொருவன் செய்த பாவத்திற்கு இவன் தண்டனை அனுபவிக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுது. இதுக்கு மாத்தமா நபி பேச மாட்டாங்க. குர்ஆனை விளக்கத்தார சொல்ல வந்தாங்க, இந்த குர்ஆனுக்கு மோதுகிற வகையில் நபி பேச மாட்டாங்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அன்னை ஆயிஷா அவங்க மறுக்கிறாங்க. இப்படி பல செய்திகளை சொல்ல இயலும். நம்ம செய்கிற அடிப்படை என்ன, விஷயம் என்ன? நபிகள் நாயகத்தின் பெயரால் செய்தி சொல்லப்பட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கிடையாது. அறிவிப்பாளர் தொடர் சரியா இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் என்ன கருத்து சொல்லப்படுகிறது அது நபிகள் நாயகத்தின் கண்ணியத்திற்கு ஏற்றதா, குர்ஆனோடு மோதல் போக்கை கடைபிடிக்காத வகையில் இருக்கிறதா,
அப்படியெல்லாம் பார்த்து தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் மக்களுக்கு மத்தியில் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை முற்றிலுமாக குழி தோண்டி புதைக்கிற வகையில் ரசூலுல்லாஹ் ஆபாசத்தை செஞ்சாங்க என்றும் ஆபாசத்தை சொன்னாங்க என்றும் சில நூல்களில் நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பொய்யான செய்திகளை மறுக்கிறோம். நபியினுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துவதற்காக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மறுக்கிறோம். அதை மறுத்தா ஹதீஸ்களை மறுக்கிறதா? அதை மறுத்தா ரசூலுல்லாஹ்வை அவமதிப்பதா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நீ தான் ரசூலுல்லாஹ்வை அவமதிக்கிற. நீ என்ன சொல்லி கொண்டிருக்கிறீர்கள்? எப்படி நம்புறீங்க ரசூலுல்லாஹ்வை? ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்மணியோட வீட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு அருகாமையில் படுத்து உறங்குவாங்க, அந்த அந்நிய பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தொட்டு பேன் பார்ப்பாங்க, இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்கள்லேயே ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கிற முஸ்லிம்கள் உங்களுடைய நெஞ்சை தொட்டு யோசித்து பாருங்கள், இப்படி ரசூலுல்லாஹ் செய்வாங்களா? அந்நிய பெண்மணியுடைய வீட்டுக்கு போவாங்களா? ரசூலுல்லாஹ் தனிமையில் போவாங்களா? அவங்க அருகாமையில் படுத்து உறங்குவார்களா? ஒரு அந்நிய பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தொட்டு பேன் பார்ப்பதற்கு இடம் கொடுத்திருப்பார்களா? ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களா? திருமறை குர்ஆன் ரசூலுல்லாஹ்வை பாராட்டுகிறது, அல்லாஹ் பாராட்டுகிறான், நபியே வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள். எவ்வளோ பெரிய நற்குணம்! அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணத்தை பாராட்டி இருக்க, இந்த நம்மை விமர்சிக்கக்கூடிய கூட்டம் சொல்லுகிறது, இல்லை இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணம் எப்படி தெரியுமா? அந்நிய பெண்மணி வீட்டுக்கு அடிக்கடி போவாங்க, அவங்க அருகாமையில் படுத்து உறங்குவாங்க, அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய தலையை தொட்டு பேன்லாம் பார்த்து விடுவாங்க, அந்த அளவுக்கு கும்மாளமிட்டிருப்பதாக சொல்லுகிறீர்கள். இது எப்படி நம்புறது? இது எப்படி ஹதீஸ் என்று சொல்வது? இது டோட்டலாக ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பாழாக்கவில்லையா? ரசூலுல்லாஹ் இன்றைக்கு இருக்கிற போலி மதகுருகளைப் போலவா? பெண்கள் என்றாலே நெருப்பாக நடந்து கொண்ட அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்கமா மசத் எதும் நபி எதம்ராத்தின், அல்லாஹ்வின் தூதருடைய கரம் எந்த அந்நிய பெண்மணியினுடைய கையையும் தொட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அல்லாஹ்வின் தூதர் கை செய்யக்கூடிய விபச்சாரம் என்று சொல்லி தந்தார்களோ அந்த கை செய்யக்கூடிய விபச்சாரத்திற்கு இடம் கொடுத்திருப்பாங்களா? அப்படி ஒரு செய்தி சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதைத்தான் தமிழக முஸ்லிம்களுக்கு மத்தியில் சொல்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. அது நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்தை பாதுகாப்பதாக இருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு எந்த வகையிலும் இழுக்கை ஏற்படுத்தாததாக இருக்கணும். ஆபாசத்தை சொன்னார்கள் என்று நபிக்கு ஒரு அவமரியாதை வந்துவிடக்கூடாது. இந்த காரணத்திற்காக நபி பெயரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இட்டு கட்டப்பட்டிருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சீர்குலைக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காகவே நபி பெயரால் பொய் சொல்லப்பட்டிருக்கிற பொய்யான செய்திகளை நாம் மறுக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணால் ஹதீஸ்களை மறுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லுங்க. சஹாபா பெருமக்கள் இதை கடைபிடித்திருக்கிறார்களே, அன்னை ஆயிஷா அவங்க ஹதீஸ்களை மறுக்கிறவங்களா? உங்க இமாம்கள் இந்த வழிமுறையை கடைபிடிச்சிருக்கிறாங்களே, அபூ ஹனீஃபா இது போன்று பல செய்திகளை மறுக்கலையா? இமாம் ஷாஃபி மறுத்திருக்கிறார்கள். தொழுகையாளினுடைய குறுக்கே ஒரு கருப்பு நாய் போயிட்டா தொழுகை முறிஞ்சிரும்னு நபி பேர்ல இருக்கு. அந்த செய்தி முஸ்லிம்லேயே இருந்தாலும் கூட இமாம் ஷாஃபி மறுக்கிறார், ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார். இது குர்ஆன் சொல்லுகிற தத்துவத்துக்கு மாற்றம் என்கிறார். அப்படின்னா டிக்ளேர் பண்ணு, இமாம் ஷாஃபி காஃபிர், இமாம் ஷாஃபி ஹதீஸ்களை மறுக்கிறான்னு சொல்லு. ஆயிஷா ஹதீஸ்களை மறுப்பதாக குற்றம் சாட்டு விமர்சனம் செய். அப்ப இவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய விமர்சனத்தில் நேர்மையாளர்களாக இல்லை. நம்மை நோக்கி வருகிற ஏகத்துவ சொந்த பந்தங்கள் மக்கள் திரளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இதை முஸ்லிம் சமூகம் தெளிவாக விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் தொடர்ந்து நாங்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உள்ள ஏக இறைவன் அல்லாஹ்வின் தூதர் எதை சத்தியம் என்று சொன்னார்களோ அதை சத்தியமாக ஏற்று அதன் வழியே நடக்கிற வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah